ஒவ்வொரு சிவாலயத்திலும் மகா சிவராத்திரி நாளன்று 4 கால பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு விதமான நேரத்தை பின்பற்றுவார்கள். ஆனால் கண்டிப்பான முறையில் 4 கால பூஜை என்பதை செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்க்கு என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம். முதல் கால பூஜை நேரத்தில் பிரம்மா சிவபெருமானை வழிபாடு செய்தார் என்று கூறப்படுகிறது. அந்த பூஜை நேரத்தில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தடைகளும் நீங்கும். 2ஆம் கால பூஜை என்பது விஷ்ணு பகவான் சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜை நேரத்தில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதோடு சகல சௌபாக்கியமும் பெறலாம். 3ஆம் கால பூஜை என்பது அம்பிகை சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜை நேரத்தில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் சிறந்த கல்வி அறிவும் ஆரோக்கியமும் செல்வாக்கும் உயரும். 4ஆம் கால பூஜை சமயத்தில் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்வார்களாம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் சகல செல்வங்களும் பெறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். சிவராத்திரி முழுவதும் கண்விழிக்க இயலாது என்று நினைப்பவர்கள் கூட இந்த பூஜை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம்.